ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது புதிய இ-சேவை மையம் குறித்து பட்ஜெட்டில் ஒரு முக்கிய அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது தமிழக அரசின் டிபார்ட்மெண்ட் வாரியாக மானிய கோரிக்கை போயிட்டுருக்கு. அந்த வகையில் ஐடி டிபார்ட்மெண்ட் சார்பில் பல்வேறு வகையான புதிய அறிவிப்புகளை பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதாவது புதுசாக 50 ஆதார் சேவை மையம் அமைக்கிறது, இகேஒய்சிக்கு ஒரு புதிய ஆப் லான்ச் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இ-சேவை மற்றும் பிற சர்வீஸ் எல்லாமே வாட்ஸ்அப் மூலமாக பெறுவதற்கு இந்த மாதிரி பல்வேறு சர்வீஸை பார்த்தா புதுசாக லான்ச் பண்ணி உங்களுக்கு அறிமுகம் செஞ்சு வச்சாங்க. அந்த வகையில் பார்த்தா இன்னொரு அப்டேட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது அரசின் சேவைகளை மக்களுக்கு எடுத்து செல்லும் நோக்கில் தொடங்கப்பட்ட இ-சேவை மையங்களை நகர்ப்புறங்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அதே போல் கிராமங்களில் 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரத்துக்குள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக தகவலை தமிழக ஐடி துறை அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் பார்த்தா சொல்லியிருக்காரு. அதாவது இ-சேவை மையங்கள் பார்த்து இன்னும் நாங்கள் அமைக்க போகிறோம், அதை குறித்து அவரு அப்டேட் பண்ணியிருக்காரு. இ-சேவை மையத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா சர்டிஃபிகேட்டுமே வருமானம், இருப்பிடம், ஜாதி சர்டிஃபிகேட், இந்த மாதிரி எல்லா சேவைகளையுமே ஆன்லைன் மூலமாக பெறுவதற்கு இ-சேவை மையத்தை கொண்டு வந்திருக்காங்க. கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி அனைவருக்கும் இ-சேவை ஸ்கீம் மூலமாக கிட்டத்தட்ட 30,000 பேருக்கு ஐடி ப்ரொவைட் பண்ணாங்க. 30,000 இ-சேவை மையங்கள் தற்போது தமிழகம் முழுக்க பார்த்தா செயல்பட்டு வருது. அந்த வகையில் மீண்டும் அதை குறித்து அப்டேட் பண்ணியிருக்காங்க பாருங்கள். அந்த வகையில் இ-சேவை மையங்களை நகரப்புறங்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைக்க தமிழக அரசு திட்டமிட்டு வருகிறது. அதே போல் கிராமப்புறங்களில் 2 முதல் 3 கிலோமீட்டர் தூரத்திற்குள் அமைக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி தகவல் தொழில்நுட்பத்துறை மீதான மானிய கோரிக்கை விவாதத்தின் போது நேற்று பேசிய தமிழக ஐடித்துறை அந்த தகவல் பார்த்தா வெளியிட்டிருக்காரு. ஸோ அவர் தான் பார்த்தா வெளியிட்டிருக்காரு. அதாவது கிராமப்புறங்களில் 2 to 3 கிலோமீட்டருக்கு ஊர் 2 to 3 கிலோமீட்டருக்கும் இ-சேவை மையங்கள் நாங்கள் அமைக்க இலக்கு நிர்ணயிச்சிருக்கோம் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதேமாரி நகரப்புறங்களில் பார்த்தா 1 கிலோமீட்டருக்கு ஒரு இ-சேவை மையம் நாங்கள் அமைக்க போகிறோம் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காரு. ஸோ விரைவில் பார்த்தா இன்னொரு தடவை அனைவருக்கும் இ-சேவை ஸ்கீம் வருவதற்கான வாய்ப்புகள் பார்த்தா அதிகமாகவே இருக்குது. அப்போது இ-சேவை மையங்கள் பற்றி பேசியிருக்காங்க பாருங்கள். இதுக்கு முந்தைய ஆட்சி காலத்தில் 7,000 இ-சேவை மையங்கள் இருந்துச்சு. இப்போ 28,000க்கு மேற்பட்ட இ-சேவை மையங்கள் இருக்குது அப்படின்ற மாதிரி வெளியிட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இ-சேவை மையத்திற்காக எந்த ஒரு நபரும் 2 to 3 கிலோமீட்டர் தூரத்துக்கு மேல் பயணம் செய்யக்கூடாது என்பதை உறுதி செய்வதே அரசின் இலக்கு. நகரப்புறங்களில் 1 கிலோமீட்டர் தூரத்திற்குள் இ-சேவை மையங்கள் இருக்க வேண்டும் அப்படின்றதையும் பார்த்தா சொல்லியிருக்காரு. ஸோ விரைவில் நம்ம பார்த்தா இன்னொரு இ-சேவை மையத்துக்கான எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் ஐடி வாங்குவதற்கு. கண்டிப்பாக அதுக்கான அப்டேட் வரும்போது நான் இன்ஃபார்ம் பண்ணுறேன். இப்போவே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா 1 கிலோமீட்டருக்குள்ளே 2-3 இ-சேவை மையங்கள் இருக்குது. இன்னும் பார்த்தா ஸோ வைக்கணும் அப்படின்ற மாதிரி அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இது எந்த அளவுக்கு பார்த்தா முடியுது அப்படின்ற மாதிரி. ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.